ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. தைச்சேங்க இவ்வளோ நேரமாக. சரி போய் படுக்கலான்னு போனேன். சரி இவங்க அப்பாவும் இருக்குதல்ல, ஒரு வீடியோ எடுத்து வச்சோம்னா காலையில் இவங்க அப்பா கிளம்புறக்குள்ள ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. இல்லைங்க, சாயங்காலம் லைவ் அந்த ஆள் லைவ் பார்த்தேங்க. அப்புறம் 10 மணிக்கும் பார்த்தேன். இல்லை, ஒரு பொம்பளைக்காக என்ன இவ்வளோ தூரம் அசிங்கப்படணுமான்னு எனக்கு ஒன்றுமே புரியலிங்க. எதுக்குங்க அந்த பொம்பளைக்கு இப்படி நடுங்கிட்டு அப்படி போனாதான் போயிட்டு போகிறான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? என்னதுக்கு இப்படி இழுத்து 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 பிடிக்கிற அளவுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. இல்லை, ஒரு அம்மாவுக்கு சாமி கும்பிடவே இவ்வளோ ஒரு இது பண்ணுற பொம்பளை, இந்த பொம்பளையை வச்சுட்டு எப்படிங்க பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியும்? பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? இவளோட ஜாலியாக சுத்த போகும்போதெல்லாம் அப்படி இப்போ ரொம்ப சந்தோஷமாக அப்படி சிரிச்சுக்கிட்டு வீடியோ போடுறது என்ன அப்படி இருக்கிறாள்ல. ஒரு பையனுக்கு ஒரு தேவை வேணும்னா அவங்க அம்மாவும் அப்படி இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல். இந்த அளவுக்கு காலையில் அவங்க அந்த மனைவி அவங்க வீடியோவை பார்த்தேங்க. காலையில் முதல்ல எந்திரிச்சுனையும் போட்ட வீடியோ. அதில் எல்லா ஆதாரங்களையும் நான் இவ பேசுகிறது பூரா சேகரித்து வச்சுருக்கிறேன். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னா, அது நல்லா இருக்கும்போதே அந்த ஆதாரத்தை எல்லாம் வச்சு எந்த புருஷன்தான் வெப்பாட்டி விட்டுட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. சில பேர் மனசு திருந்தி வர்றவங்க வருவாங்க. இந்த ஆளெல்லாம் வரலின்னா உயிரோடையாவது இருக்கட்டு வீட்லேயும் சொல்லி போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து கூட்டிகிட்டு போக வேண்டியதா வீட்டுக்கு. அது கொஞ்ச நாள் இருந்தால் அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். இவகோட இருந்தால் குடிச்சு பீடி குடிச்சு சாராயம் குடிச்சு அப்புறம் இவ கொடுக்குற டார்ச்சரில் அந்த ஆள் போய் தான் சேரு. அந்த ஆளுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது? அந்த ஆள் நான் டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்குது. அதை எப்படியாவது போய் சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு உண்டான வழியை பார்க்க வேண்டியது தானே. இந்த அம்மா வாட்டுக்கு ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்குது, வேற ஒருத்தனை விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்குது. இப்படி இருந்தாங்கன்னா எப்படி தாங்க என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த ஆள் இவ்வளோ விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை, எவ்வளோ அசிங்க அச்சை கருமம். இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட சுத்தமாக மானங்கெட்ட ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? உண்மையாக இந்த ஆள் சொன்ன மாதிரி இந்த ஆள் லைவை போட்டுவிட்டுட்டாங்க. நம்ம அடுக்கு தைக்கிறது, விளைக்கழுவுறது, துணி துவைக்கிறது அதெல்லாமே வைப்பாங்க. இவங்க 2 பேர்த்து லைவுமே எனக்கு எனக்கு பார்த்தா டென்ஷன் ஆயிடுது. இந்த ஆள் பேசுகிற ஒரு இதாக பேசினாலுமே கொஞ்சம் பார்ப்பேங்க. ஏன்னா கொஞ்சம் எல்லாம் அவங்க லைவில் கமாண்டு போட்டு கலாய்க்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும்னு வைங்களேன். அதனால நான் இந்த ஆள் லைவு உண்மையாலுமே எனக்கு பார்ப்பேன், பிடிக்கும். பசங்க ஓட உட்காந்துட்டு பார்த்தோம்னா பசங்க கருத்து போவாங்க. சரி, உண்மையாக பார்ப்பேன், பிடிக்கும் எனக்கு லைவு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க 2 பேர்த்து மனைவி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க லைவ் முதல்ல நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. எப்போ இன்னொரு ஆள் உள்ளே பூந்துச்சோ அப்போ இருந்து எனக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால் நான் பார்க்கல. அது பர்சனல், அவங்களோட விஷயம், அதில் நம்ம தலையிடுறதுக்கு விரும்பலை. இருந்தாலும் இந்த ஆளுக்கு புருஷனும் தானே தப்பு பண்ணுறா. அப்போ புருஷனை மட்டும் பேசுகிறதே இல்லைங்க, அவளை மட்டுமே ஏன் பேசணும்? ஏன் இந்த ஆள் அங்கே போக விடாமல் வச்சு வீட்டில் நீங்கள் பிடிச்சி வச்சு அவள் வம்பு பண்ணி வீட்டு முன்னாடி நின்று ரகலை பண்ணாதான் அவளை பேசணும். இந்த ஆள் மேலே இந்த தப்பு இருக்குதில்ல. எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிற அவ்வளவும் தொடச்சி எறிஞ்சிட்டு அங்கே பல்ல போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குதுன்னு அந்த ஆளையெல்லாம் என்னங்க சொல்கிறது? அவங்க அம்மாவே அசிங்கமாக இறந்து போன ஒரு தாயை அசிங்கமாக நான் பேசுவேன், பட்டப்பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிங்கோட அங்கே உட்காந்துட்டு அவளை கெஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் என் செலவில் நான் ஞாயிற்றுக்கிழமை நான் எல்லாம் பண்ணுறேன், நீ மட்டும் ஊன்னு சொன்னால் போகுது அப்படின்னு இன்னும் தாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பொம்பளை தேவையா என்ன? அசிங்கங்க, ரொம்ப அசிங்கங்க. என்ன, எனக்கு உண்மையாலுமே இந்த கருப்பியோட இருந்தெல்லாம் லைவ் ஓடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க பார்க்குறதுக்கே. குறுக்க கழுதையோட கத்திக்கிட்டு இருப்பா பார்த்தீங்களா, அந்த லைவெல்லாம் பார்க்கணுன்னா எரிச்சலாக வரும். அவங்க அம்மா வீட்டில் அந்த ஆள் ஓடுற லைவ் வேணால் பார்ப்பேன். எனக்கு
பார்த்துக்கிட்டே நான் பாட்டுக்கு வேலை செய்வேன்னு வைங்களேன், அதுக்குன்னு தனியாக உட்காந்துட்டு பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே நான் பாட்டுக்கு வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துருவேன். ஆனால் என்ன ஒரு குடும்பத்தையே அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறா இந்த ஆளை லைவில். அவ்வளோ அசிங்கங்க. போடா வெண்ணெய், இந்தாடா குடிடா குடுறா, இதை பிடிக்க மாட்டியாடா, செத்துருவியாடா, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. சி, அசிங்கமாகவே இல்லை இதெல்லாம். ஒரு ஆம்பளையே இருந்துக்கிட்டு இப்படி இவ்வளோ வார்த்தை வாங்குறீங்க, வெக்கமாகவே இல்லை. உன் தாய் உன்னை பெற்றதுக்கு அந்த தாய் எல்லாத்துக்கிட்டேயுமே பேச்சு வாங்கிருச்சு. அந்த அம்மா ஒரு தப்புமே வரலைங்க, பாவங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆளோட அம்மான்னு தெரிஞ்சதுலேருந்து மற்றவங்களும் அவங்கள கேவலமாக பேசுகிறாங்க, கூட இருக்கிறவங்களும் கேவலமாக பேசுகிறாங்க. சி, பாவம். என்னத்த சொல்கிறது. இப்போ எங்கள் வீட்டுக்காரெல்லாங்க வாவோன்னு பேசுனா கூட வந்து நம்மளை அடித்து போடுவாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒல்லியாக தான் இருப்பாங்க, நான் குண்டாக இருக்கிறேன்னா நம்ம நினச்சா எங்கள் வீட்டுக்காரர் அடிக்க முடியும். ஆனால் நான் அப்படி எதிர்த்துக்கிட்டு நிற்க மாட்டேங்க. அப்படி அசிங்கமாக இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா நான்லாம் இருக்கவே முடியாதுங்க. என்ற வாயை உடச்சி என்றைக்கோ என்னை வீட்டுக்கு தட்டி விட்டுருப்பாங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கேன். எந்த பொம்பளையுமே இப்படி பேசி நான் பார்த்தது இல்லைங்க. உண்மையாக நான் இந்த மாதிரி பேசியே நான் பார்த்ததில்லை. இவ்வளோ தூரம் ஒரு முன்னையாக ஒரு ஆம்பளையும் பார்த்தது இல்லைங்க நான். அசிங்கங்க. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்டாக போடுங்க. ஓகேங்களா? கொஞ்சமாவது ரோசமாக இருங்க. இவ போகிறேன்னு சொன்னால் விட்டுருங்க. யார் வச்சு தாங்குறாங்களோ தாங்கிட்டுங்க. விட்டுட்டு பிடிச்ச சனியை தொலைஞ்சதுன்னு நிம்மதியாக இருக்க வேண்டியதானே. இதை ஏன் இப்படி தோளில் ஓடிக்கிட்டே திரியுறீங்க? அசிங்கமாக இல்லை? எத்தனை பேர் காரி துப்புவாங்க தெரியுமா? எங்களுக்கெல்லாம் அதை பேசுறதுக்கு ஆரம்பித்தாலும் எங்களுக்கெல்லாம் காதில் ரத்தம் வர மாதிரி இருக்குது. அசிங்கமாக இருக்குது. எப்படி இப்படி போய் ஒரு பொம்பளை சுகத்துக்காக இப்படிமா மானங்கிட்ட உட்காந்துருப்பாங்க? அசிங்கமாகவே இல்லை உங்களுக்கு? என்னமோ போங்க. உங்களை எல்லாம் அண்ணான்னு எத்தனை பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதையெல்லாம் பார்த்தா உங்களை நீங்கள் வெள்ளம் இப்படி போய் ஒரு பொம்பளைக்காக அவங்க ஆல்ரெடியில் உட்காந்துக்கிட்டு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்கெல்லாம் உங்களை அண்ணான்னு சொல்கிறக்கே அசிங்கப்படுவாங்க. என்னத்த சொல்ல, கொஞ்சமாவது ஒரு ஆம்பளையே நடந்துக்குங்க. இவ்வளோ தூரம் கேவலப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. என்னத்தைங்க சொல்கிறது, கேட்க மாட்டாங்க. ஓகேங்க, பாய், குட் மார்னிங்.